ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. தளபதி விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு புகழஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நடு இரவிலும் அவ்வளோ கூட்டத்து மத்தியிலும் போய் அவரை பார்த்து மனதுருகி கண்ணீர் சிந்தினார். அதை நம்ம அனைவரும் பார்த்தோம். உள்ளபடியே விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய நபர். பல மேடைகளில் என் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. கடைசி காலங்களில் இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாக அவங்க வீட்டிலையே யாரையும் பார்க்க விடலை. ஒரு சில முக்கியமான நபர்களை மட்டும்தான் பார்க்க அனுமதிச்சிருக்காங்க. எஸ்ஏசி கூட சொல்லியிருப்பார், 2 வருஷமாக அவரை பார்க்கணுன்னு நான் நினச்சேன், ஆனால் அது முடியலை. ஏன் அப்படின்னா அவரது உடல்நிலை அந்தளவுக்கு மோசமாக இருந்ததன் காரணமாக நோய் தொற்று ஏற்படும் சொல்லிட்டு அவரை யாரையுமே அலோவ் பண்ணல. எஸ்ஏசி மட்டும் கிடையாது, பல பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன் ராதா ரவி ட்ரை பண்ணியிருக்கிறாரு, தியாகு ட்ரை பண்ணியிருக்கிறாரு, அவரது உற்ற நண்பர்கள் பல பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரது உடல்நிலை காரணமாக யாரையும் அனுமதிக்கவில்லை. இதுவே நிதர்சனமான உண்மை. இதை புரிஞ்சிக்காத சில தற்குறிகள் விஜய் ஏன் விஜயகாந்த் வாழ்க அப்படின்னு சொல்லலை, அவர் ஒழுங்காக இருக்கும் பொழுது ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை எழுப்பிட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் அவர் வராரு, வந்துட்டு பயங்கரமான அந்த கூட்டத்தின் மத்தியில் நடந்து போயிட்டுருக்கிறாரு. வெளியே போ வெளியே போ வெளியே போ அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கத்துது. அதில் எந்த ஒரு நாதாரியும் தெரில, செருப்படுத்து வீசியிருக்கு. இதை நீங்கள் விஜயை அசிங்கப்படுத்தலை, கேப்டன் அவர்களை அசிங்கப்படுத்திருக்கீங்க. எதிரியே ஆனாலும் அவரது கோட்டைக்கு போகும் பொழுது சிறப்பான மரியாதையை கொடுப்பார் கேப்டன் அவர்கள். ஆனால் அவரது மரணத்துக்கு வந்த அவரது தம்பி விஜய் அவர்களை இன்னைக்கு களங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்கிறீங்க. இது என்ன காரணம் அப்படின்னு தெரில. உள்ளபடியே அங்கே இருந்த கேப்டன் ரசிகர்களா இல்லை வேறு சில நாதாரிகளா அப்படின்னு தெரியலை. அந்த அளவுக்கு தளபதி அவர்கள் விஜயகாந்த் அவர்களை எங்கும் இழிவுபடுத்தி பேசினாரா? கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது கேப்டனுக்கு சம்பந்தம் இல்லாத கேப்டனை உருவக்கேலி செய்த பொழுது அதை விரும்பி ரசித்த பல பேரை நீங்கள் அனுமதிச்சிங்க. தான் சொந்த அண்ணனை பார்க்க வர மாதிரி விஜய் அவர்கள் வராரு, பார்த்து கண்கலங்கி நிற்கிறாரு. அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன்களை பார்த்துட்டு கீழே இறங்கும் பொழுது கூட விஜயகாந்த் அவர்களை ஒரு நிமிடம் நின்று பார்க்குறாரு. அந்தளவுக்கு அவருடைய வலியை அவருடைய பார்வையால் நம்ம உணர முடிகிறது. அவர் பார்வைகளே அவரை அப்படி கலங்கி நின்று பார்க்குறப்ப எந்த அளவுக்கு மனுஷன் அவர் மேலே மரியாதை வச்சிருக்கிறாரு அப்படின்றது நமக்கு அப்பட்டமாக தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய நபரை இன்றைக்கி இழிவுபடுத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த செயலை பார்க்கும் பொழுது. இது போன்ற ஒரு இழிவான செயலை இனி எப்போதும் செய்யாதிருங்கள். ஏன் அப்படின்னா எதிரியாக இருந்தாலும் நாம் நமது இடத்திற்கு வரும் பொழுது ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். இதுதான் தமிழரின் மாண்பு. எத்தனையோ பேர் விஜயகாந்த் அவர்களை பரிகாசம் செய்த பொழுது சிரித்தவர்கள், அவரை உருவக்கேலி செய்தவர்கள், அவரது அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள், எத்தனையோ பேர் அவரை புகழஞ்சலி செலுத்தும் விதமாக வரும் பொழுது அவர்களெல்லாம் விட்டுவிட்டு தளபதி விஜய் அவர்கள் மீது செருப்பெறிவது உள்ளபடியே உங்களுடைய தற்குறித்தனத்தை காட்டுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துக்கோங்க நண்பர்களே. மீண்டும் இது போன்று மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.